வணக்கம். பயிர்களுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாவான பேசிலஸ் வகைகள் மற்றும் சூடோமோனாஸ் வகைகள், ஹூமிக் ஆசிட் மற்றும் ஃபல்விக் ஆசிட் இந்த வகைகள் இந்த உரங்கள்லாம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான இடுபொருளான மாட்டுச் சாணம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்குறோம். இந்த மாட்டுச் சாணத்திலேருந்து இந்த பொருள் எல்லாமே எடுத்து தயார் பண்ணுறாங்க. இந்த மாட்டுச்சாணத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் அதாவது அதனுடைய அட்வான்டேஜ், சாணத்தோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி நம்ம முழு தகவல் நம்ம இன்றைக்கி பார்த்துறோம். ஏற்கனவே நம்ம மாட்டுச்சாணமும் மேலே நம்ம பார்த்துருந்தோம். அதையும் பார்த்துட்டு இதை பார்க்குறது மிக நல்லது. எதற்காகனா, இப்போ நைட்ரஜன் சத்து மாட்டுச்சாணத்தில் மிக மிக அதிகமாக இருக்குது. அதாவது ஆடு மாடு கோழிச்சாணத்தை காட்டிலும் கோழிச்சாணத்தை காட்டிலும் இந்த மாட்டுச்சாணத்தில் நைட்ரஜன் சத்து மிக அதிகமாகவே இருக்குது. வேணால் பாஸ்பரஸ் சத்து மாட்டுச்சாணத்தை காட்டிலும் மிக குறைவாகவே இருக்குது. பொட்டாஸ் சத்து மிக அதிகமாக இதில் கிடையாது, சாணத்தில் கிடையாது. ஆனால் கோமியமும் சேர்ந்து வரும்போது, அதாவது மாட்டுச்சாணமும் மாட்டு கோமியமும் சேர்ந்து ஒரே இடத்துல கலந்து அது மக்கின பிறகு, மாட்டுச்சாணம் மக்கின பிறகு அதிலிருந்து கிடைக்கிற பொருள் பொட்டாஸ் சத்து மிக மிக அதிகமாக இருக்குது. அது ஒரு முறை. இரண்டாவது, அந்த சாணத்தை வரட்டியாக செய்து அந்த வரட்டியை எரித்து சாம்பலாக்கின பிறகு அந்த சாம்பல்லேருந்து பொட்டாஸ் சத்து அதிகமாக கிடைக்கிது. இதில் ஈஸியான முறை மாட்டுச்சாணத்தில் கோமியம் கலந்து பயன்படுத்துகிறது. இது பழைய காலத்து முறையில் என்ன முறையில் பண்ணுவாங்கன்னா, ஒரு குழியை தோண்டி அதில் மாட்டுச்சாணத்தை போட்டு அந்த மாட்டுச்சாணத்தில் மாட்டு கோமியம் கலக்கிற மாதிரி ஒரு ட்ரைனேஜ் மாதிரி செட் பண்ணுவாங்க. ட்ரைனேஜ் மாதிரி செட் பண்ணாங்கன்னா அந்த மாட்டுச்சாணம் கோமியம் விழுந்த பிறகு மாட்டுச்சாணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அதை நன்றாக மக்கி ஒரு வருடம் கழித்து அந்த சாணத்தை எடுத்து நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தினா அதில் அதிகமாகவே பொட்டாஸ் சத்து மிக அதிகமாகவே இருக்குது ஒரு வருடம் கழித்து பயன்படுத்தும் போது. அதுக்கடுத்து இதில் கால்சியம் சத்து, மாட்டுச்சாணத்தில் கால்சியம் சத்து மிக குறைவாக இருக்குது. கோழிச்சாணத்தில் தான் மிக அதிகமாகவே இருக்குது. மேக்னீஸ் சத்து இதில் குறைவாக இருக்குது. அதாவது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆட்டுச்சாணத்தில் தான் மிக அதிகமாகவே இருக்குது. அதை முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா தெரியும். இதில் அதாவது நுண்ணூட்ட சத்துக்களான, அதாவது பயிருக்கு தேவையான மைக்ரோநியூட்ரியன் நுண்ணூட்ட சத்துக்கள், ஜிங்க், போரான், காப்பர், மாலிப்டினம், இந்த சத்துக்கள் எல்லாமே இதில் ஆவரேஜாக எல்லாத்துலேயுமே இருக்குது. வேணால் நம்ம பயிருக்கு இதில் முக்கியமானது என்னென்னா, இதில் கோமியத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துருவோம். சோடியமும் சல்ஃபேட்டும் கோமியத்தில் மிக அதிகமாகவே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் கோமியமும் இதில் பயன்படுத்துகிறது நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லது. இந்த மாட்டுச்சாணத்தை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஒரு பெரிய பள்ளம் எடுத்து அதில் நம்ம கோமியம் சேர்த்து அந்த மாதிரி மக்கின பிறகு அதை நம்ம நிலத்தில் கொண்டு போகணும். உடனே கொட்டி சிதறி விடாமல் அந்த சாணத்தில் அந்த குப்பை, அதாவது அந்த மாட்டுச்சாணத்தில் மண்ணை எடுத்து மண்ணை மேலே அள்ளி போட்டு அந்த குப்பையை சுமார் ஒரு 2லிருந்து 6 மாதம் வரையில் அப்படியே மக்க விட்டு அந்த களைச்செடியோட விதைகள் ஒன்று மக்கும், அல்லது களைச்செடிகளோட விதைகள் எல்லாமே முளைச்சி வந்த பிறகு, அதாவது மேலே மண்ணை போட முளைக்கும். அந்த முளைச்சி வந்த பிறகு அதுக்கடுத்து நம்ம பயிர் செய்கிறது மிக நல்லது. அல்லது வேறொரு முறை என்னென்னா, நம்ம நிலத்தில் வாங்கிட்டு செதறி விட்டு ஒரு உழவு போட்டு ஆற விட்ட பிறகு, மழை பெஞ்ச பிறகோ அல்லது தண்ணீர் பாசன பிறகோ, மழை பெஞ்ச பிறகு அதுக்கடுத்து அந்த களைகளோட விதைகள்லாம் முளைச்சி வந்த பிறகு 15லிருந்து 20 நாள் கழித்து திரும்ப ஒரு உழவு போட்டு நம்ம விவசாயம் செய்யும்போது அந்த களைகளோட விதைகள் எல்லாமே மிக மிக கட்டுப்படும். ஏன்னா சாணங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது சாணத்தில் இருக்க விதைகள், களை விதைகளும் முளைக்கும். அதுக்கடுத்து அந்த நிலத்தில் ஏற்கனவே களை விதைகள் இருந்து சரியாக முளைக்கிறதுக்கு அந்த மண்ணில் சத்துக்கள் இல்லாமல் இருக்கிற அந்த நிலத்துலையும் அந்த களை விதையும் இந்த சாணம் போட்டவுடனே எல்லாமே முளைக்கும். முளைச்சி வந்த உடனே சிறிது நாள் 15லிருந்து 20 நாள் கழித்து அந்த நிலத்தை உழவு செய்யும்போது அந்த களை விதைகள் எல்லாமே நல்லா அடிபட்டு அதுக்கடுத்து நம்ம விவசாயம் பண்ணும்போது மிக நல்ல அருமையான அந்த நிலத்தில் சத்துக்கள் கிடைக்கும். இதில் வேறு என்னென்ன இருக்குன்னா, இதில் இன்னொன்று என்னென்னா, ஹூமிக் ஆசிட், ஃபில்விக் ஆசிட் இதெல்லாமே எடுத்த பிறகு தான் நமக்கு அந்த மண்புழு உரம்னு சொல்கிற கடையிலேருந்து அதை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். அதை காட்டிலும் நம்ம நேரடியாக நம்ம ப்ராசஸ் பண்ணாமல் நம்ம நிலத்திலேருந்து ஏற்கனவே நம்ம கிராமத்தில் இருக்க மாட்டுச்சாணம் கோமியம் கலந்ததை நம்ம நிலத்தில் வாங்கி தூவி விடும்போது எல்லாமே நம்ம நிலத்தில் அதிகமாகவே கிடைக்கும். பேஸ்லெஸில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. அதில் மண்ணில் இருந்தும் இந்த மாட்டுச்சாணத்தில் இருந்தும் கிடைக்கிற அந்த வகைகளில் அதில் ஒரு சில வகைகள் இந்த மாட்டுச்சாணத்திலிருந்து கிடைக்கிறது பயிர்களுக்கு மிக நன்மை செய்யும்.
பாக்டீரியாவும் இருக்குது. இந்த மாட்டுச்சாணம் பயன்படுத்தும் போது மிக மிக நல்லது. இதுபோக பயோகேஸ், அதாவது பயோமாஸ், பயோகேஸ், பயோஃபியூல் இந்த இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு இந்த மாட்டுச்சாணம் வந்து பயன்படுது. அதை காட்டிலும் இந்த கோமியத்தில் வந்து ஆன்டி பாக்டீரியா, ஆன்டிவைரல், ஆன்டி டயபெட்டிக் இந்த மாதிரி நிறைய ஃபெர்டிலைசர் நிறைய வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே தகவல் எல்லாமே எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில்